என்ன கொண்டு வந்து சேர்த்துருச்சு. மதர், இப்ப சொல்லுங்க, ரோசி சொன்ன மாதிரி நான் இதயம் இல்லாதவளா, இரக்கம் இல்லாதவளா? சொல்லுங்க மதர். இல்ல லலிதா, இதெல்லாம் ரோசிக்கு எடுத்து சொல்லி என்ன அம்மானு கூப்பிட சொல்லுங்க மதர், பிளீஸ். சாரி லலிதா, ரோசிக்கு அம்மாவா இருக்கணும்னு நீ ஆசைப்படுற, அவ உயிரோட இருக்கணும்னு நான் ஆசைப்படுறேன். என்ன சொல்றீங்க? முதல்ல உன் மனசை திடப்படுத்திக்கிட்டு நான் சொல்ல போறது கேளு. ரோசி இந்த ஆசிரமத்துக்கு வந்து சேர்ந்து 5 வயசானதுக்கு பிறகு ஒரு நாள் மயங்கி விழுந்தா. உடலெல்லாம் நீளம் பூத்து போச்சு. டாக்டர் கூப்பிட்டு காட்டினதுக்கு அப்புறம் தான் தெரிஞ்சது அவ ஒரு ஹிருதய நோயாளின்னு. ஆமாமா, ஹிருதயத்தில் உள்ள 4 வால்வுக்குள்ள ஒண்ணுலதான் அவ உயிர் ஓடிட்டு இருக்கு. அவ அதிக நாள் வாழ மாட்டான்னு அவளை சோதிச்சு பார்த்த டாக்டருங்க சொல்லிட்டாங்க. கர்த்தர் அருளாலே 8 வயசு நடந்துட்டு இருக்கு. ஆனா எப்போ அந்த சின்ன இதயம் தன்னுடைய துடிப்பை நிறுத்துமோ, என்னைக்கு அந்த அழகான மலர் மண்ணுல உதிருமோ, அந்த மாதாவுக்கு தான் தெரியும். மதர், ஒண்ணு அவ பிறந்தப்பவே நான் செத்துருக்கணும், இல்ல நான் பாக்குறதுக்கு முன்னாலேயே அவ செத்துருக்கணும். இந்த ரெண்டுமே செய்யாம எங்களை இப்படிப்பட்ட நிலையில நிறுத்திட்டாரே கடவுள், நான் என்ன பண்ணுவேன்? உன் மனசு தேத்திக்க. ரோசி உன் குழந்தையே இல்லைன்னு உன் மனசுக்குள்ள ஒரு முடிவுக்கு வா. நீதான் தாயின்னு தெரிஞ்சா தன் தாயை அடியோட வெறுக்கிற அந்த பிஞ்சு மனசு நிச்சயமா அது தாங்கிக்காது. இந்த உண்மையை நீ மறைச்சுதான் ஆகணும். ரொம்ப சுலபமா சொல்லிட்டீங்க மதர். ஆனா என் மனசு எவ்வளவு வேதனைப்படன்னு நீங்க ஒரு நிமிஷம் யோசிச்சு பாத்தீங்களா? லலிதா, நீ ரோசியை 10 மாசம் உன் வயித்துல சுமந்திருக்கலாம். ஆனா நான் அவளை 8 வருஷம் ஏன் இதயத்துல சுமந்திருக்கேன். அவளுடைய இந்த நிலைமை எனக்கு என்ன துன்பத்தை கொடுத்திருக்க முடியும் நீ யோசிச்சு பாத்தியம்மா? நீ இந்த ஆசிரமத்துல வந்து சேர்ந்தப்போ ஒரு அழகான மலரை பார்த்து, இந்த மலருக்கு ஒரு நாள் தானே ஆயுள்னு என் மனசுல அனுதாபம் தோணுதுன்னு சொன்னேன். உடனே நான் உனக்கு வேலை தர காரணம், ரோசியும் அந்த மலர் மாதிரி அல்பாயசுல போறவளாச்சே, இருக்கிற வரைக்கும் அவளை பாதுகாக்க உன்னாலதான் முடியுங்கிற ஒரே காரணத்துக்காக தான். இப்போ அவ முடிவுக்கு நீயே காரணமா இருக்க போறியா? ஸ்டெல்லா அவளை அமெரிக்கா அழைச்சிட்டு போறேன்னு சொன்னப்போ இந்த நிலையில இருக்கிற ஒரு குழந்தைய எப்படி அனுப்புறதுன்னு தான் நான் மறுத்தேன். நான் அவளுக்கு துரோகம் செய்கிறதா நீ குற்றம் சாட்டினேன். நான் அவளை இந்த ஆசிரமத்தை விட்டு அனுப்ப மறுத்தேன். நீ அவளை இந்த உலகத்தை விட்டு அனுப்ப துடிக்கிறேன். இல்ல மதர், இல்ல மதர், இல்ல மதர், நான் அம்மான்னு உரிமை கொண்டாட மாட்டேன். அவ உயிரோட இருந்தா எனக்கு அதுவே போதும். சத்தியமா நான் அவ தாயின் அவகிட்ட நான் சொல்ல மாட்டேன். கடைசி வரைக்கும் நான் அவளுக்கு ஆயாவே இருந்துடுறேன். உன் மனசுல இருக்கிற பாரத்தை கர்த்தர் காலடியில இறக்கி வச்சுட்டு அவர் விருப்பப்படியே நடக்கட்டும். இவ்வளவு அழகா படிச்ச கடவுள் உனக்கு ஹிருதயத்தை மட்டும் இல்லாம படிச்சுட்டாரே. இல்லனா உன் மேல இவ்வளவு அன்பு காட்டுற என்ன நீ அலட்சியப்படுத்துவியா? எப்போ அந்த சின்ன இதயம் தன்னுடைய துடிப்பை நிறுத்துமோ,
நீங்க கருணை இல்லத்துல ஆயா தானே? என்ன விஷயம்? என்ன விஷயம் சொல்லுங்க. ரோசிக்கு உயிர் பிச்சை கொடுக்கணும். அவளுக்கு என்ன? அவ ஒரு ஹிருதய நோயாளி. இஸ் இட்? எந்த நிமிஷமும் மரணத்தை எதிர்பார்த்துட்டு இருக்கா. பல வருஷத்துக்கு அப்புறம் சந்திச்ச என் மக ரோசிய கடவுளை கிட்ட பிரிக்காம இருக்கணும். அதுக்காகத்தான் உங்ககிட்ட உதவி கேட்க வந்த. ரோசி உங்க குழந்தையா? ஆமா. அப்போ அவ ஏன் அனாதாசிரமத்தில் இருக்கணும்? விதி என் வாழ்க்கையில விளையாடிடுச்சு. சார், என் மக உயிரை காப்பாத்த நீங்க தான் உதவி செய்யணும் சார். உங்களை தவிர வேற வழியே இல்ல. என் மகளை காப்பாத்தி கொடுத்தீங்கன்னா சாகுற வரைக்கும் இந்த வீட்டுல வேலை செஞ்சு அதை கடன் அடைச்சிடுறேன். பிளீஸ் சார், என் மகளை காப்பாத்துங்க. என் அன்புக்கு பாத்திரமானவங்கல்ல ரோசி ஒருத்தி. அவளை காப்பாற்ற வேண்டியது என் பொறுப்பு. டாக்டர் செரியன் இருக்காரா? ரஜினி சாயங்காலம் வந்து பாக்குறேன்னு சொல்லுங்க. ஓகே. டாக்டர் செரியன் சொல்லு, என்னுடைய நண்பர், ஒன் ஆஃப் த பெஸ்ட் ஹார்ட் ஸ்பெஷலிஸ்ட் இன் இந்தியா. அவரை அழைச்சிக்கிட்டு சாயங்காலம் உங்களை பார்க்க வர்றேன். ஒன்னும் கொலைப்படாதீங்க, ஆண்டவன் இருக்கா, எல்லாம் சரியா போயிடும். என் ஷூட்டிங் நேரமாச்சு, உங்களை டிராப் பண்ண சொல்றேன். ஓகே நாராயண். சார், நான் தான் அவளோட அம்மான்னு அவகிட்ட சொல்லிடாதீங்க. நீங்க சொல்லாம இருக்கணும்னு நான் உங்களை கேட்டுக்கிறேன். வர்றேன். இதெல்லாம் என்னது அங்கிள்? என்னவா? மதர் உனக்கு ஜுரம் சொன்னாங்களே, இல்லையா மதர்? ரோசிக்கு என்ன டாக்டர்? She is fine. நல்லதா இருக்கா? I know she is fine. ரோசி எப்படி இருக்கா? இவ்வளவு பலகீனமான இருதயத்தோட இந்த குழந்தை இன்னும் உயிர் வாழ்ந்துகிட்டு இருக்குன்னா அது ஏதோ தெய்வ செயல் தான் சொல்லணும். இந்த நிலைமையில அந்த குழந்தையை காப்பாத்துறது இம்பாசிபிள். அதோட முடிவு அடுத்த நிமிஷமாவும் இருக்கலாம், அடுத்த வருஷமாவும் இருக்கலாம். இப்ப என்ன செய்யலாம்? என்னுடைய ஒரே அட்வைஸ், அதுக்கு அதிக துக்கமோ அதிக சந்தோஷமோ இருக்கக்கூடாது. அது பெரிய ஆபத்துல கொண்டு போய் விடும். அதோட லைஃப் வந்து ஒரே சீராவே இருந்தா நல்லா இருக்கும். நீங்க காலைல உட்காருங்க. வந்து எப்படி ஆறுதல் சொல்றதுன்னு தெரியல. உங்களுக்கு நான் என்ன உதவி வேணும்னாலும் செய்ய தயாரா இருக்கேன். நான் வரேன். போகலாம். ஆரம்பத்திலேயே கவனிச்சிருந்தா ஏன் ரோசிக்கு இந்த நிலை வந்திருக்காது. ஆராதனை தானே அலட்சியமா விட்டுட்டீங்க. இந்த ரோசி இல்லைன்னா உங்களுக்கு எத்தனையோ குழந்தைங்க. அது எனக்கு நிமிஷம் என் கூட வா. Look at this. அவ நோயாளி ஆனதுல இருந்து இன்னைய வரைக்கும் எத்தனை டாக்டருங்க அவளை பார்த்திருக்காங்கன்னு இத பார்த்தா உனக்கு புரியும். அவளை நான் ஃபாரின் கூட்டிட்டு போய் வைத்தியம் பார்க்கிறே தவிர எத்தனை ஃபாரின் டாக்டர்ஸ் வந்து இவளுக்கு வைத்தியம் பார்த்திருக்காங்கன்னு இந்த ரிப்போர்ட்ஸ் எக்ஸ்ரே எல்லாம் பார்த்தா உனக்கு தெரியும். இதெல்லாம் நான் உங்ககிட்ட காட்ட வேண்டிய அவசியம் இல்லை. ஆனா பெத்த தாயங்களை விட குழந்தைங்களை பேணி காக்கிறவங்க இந்த கருணை இல்லத்து தாயங்கதாங்கிறது நீ புரிஞ்சுக்கணும்னு தான் காட்டினேன். என்ன மன்னிச்சிடுங்க மதர், மன்னிச்சிடுங்க. பெத்த குழந்தைய எழுந்துட போறோமேங்கிற ஏக்கத்துல என் புத்தி பேதலிச்ச மாதிரி ஆயிடுச்சு. என்ன பேசுற என்ன செய்யறன்னு எனக்கு தெரியல மதர். என்ன மன்னிச்சிடுங்க மதர், என்ன மன்னிச்சிடுங்க. லலிதா, தாய் பாசத்துக்கு தடை போடுற சக்தி இந்த உலகத்துல வேற எதுக்குமே இல்லைன்னு எனக்கு நல்லா தெரியுமா. அந்த பாசமே பெத்த குழந்தைக்கு பாசக்கயிறா மாறிடுமோன்னு தாமா பயப்படுறேன். மதர், உன்னை நீயே கட்டுப்படுத்திக்கிறதாமா நீ அவளுக்கு செய்யக்கூடிய நன்மை. இதுக்கு மேல